தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 10வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 9 மாதங்கள் தம்முடைய வார்த்தையினால் நம்மை நிரப்பி நடத்தினார். இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் இந்த முதல் வாரத்தில் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளின் கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக தேவன் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் உள்ள 21வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே உம்முடைய கரத்தையும் உம்முடைய பலத்தையும் உம்முடைய நாமத்தையும் நீர் எங்களுக்கு தெரிய பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தாவிட்டால் எங்களால் உம்மை அறிந்து கொள்ள முடியாது. நாங்கள் உம்மை இன்னும் அறிய வேண்டும், இன்னும் கிட்டி சேர்வ எங்களுக்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. எங்களோடு பேசும் உங்களுடைய வார்த்தையினால் நிரப்பி நடத்துங்க. உங்களுடைய வார்த்தை எங்களுடைய இதயத்துக்குள்ள பலமாய் ஆழமாய் ஆண்டவர் இறங்கி வரட்டும். தடையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய நண்பர்கள் வழியாக, சொந்தக்காரர்கள் வழியாக, நாம் படிக்கிற பள்ளியின் வழியாக, கல்லூரியின் வழியாக, அநேக காரியங்கள் நம்முடைய சமூகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், நான் என்னுடைய கரத்தையும் என்னுடைய பலத்தையும் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என்னுடைய நாமம் யெகோவா என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவன் ஒருவரை தவிர வேற யாரும் அவரை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. அவர் மாத்திரம்தான் தம்மை நமக்கு வெளிப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் நம்ம அவரை இல்லாவிட்டால் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. இந்த காலவேளையில் கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டே இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு நான் தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அவர்கள் அறிந்து கொள்வார் என்ற வேத வசனத்தின்படி நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 136ஆம் சங்கீதத்தில் உள்ள 11 மற்றும் 12 வசனங்களில், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய கரத்தினாலும் பலத்தினாலும் 430 வருஷமாக எகிப்திலே அடிமையாக இருந்த மக்களை கர்த்தர் விடுவித்தார், கர்த்தர் மீட்டு கொண்டார். இந்த காலவெளியில் அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் தம்முடைய கரத்தையும் தம்முடைய பலத்தையும் நமக்கு அவர் தெரிய பண்ணி அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். தேவனுடைய கரமும் தேவனுடைய பலமும் மிகப்பெரிய வேலை செய்யும். அவர் தம்முடைய ஜனங்களை காப்பதற்கு தம்முடைய புயத்தையும் தம்முடைய பலத்த கரத்தையும் உபயோகப்படுத்துகிறார். நீங்கள் எகிப்தில் உள்ள மக்களை கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாத்தது போல இக்காலம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். உலகமே ஒன்று கூடி இஸ்ரவேல் தேசத்தை எதிர்த்தாலும் தேவனுடைய கரம் அந்த தேசத்தோடு இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நிச்சயமாக தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் தம்முடைய பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அவர் பாதுகாக்கிறார். இற்கால ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற மணவாட்டி சபைக்கு தேவனுடைய கரம் தேவனுடைய பலம் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது, அவருடைய கரம் பலம் வெளிப்படும் போது என்ன நடக்கும், ஒரு தேவனுடைய பிள்ளையோடு தேவனுடைய கரம் கூடவே இருந்தால் என்ன நடக்கும் என்பது அந்த நாளில் கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, ஆண்டவருடைய கரம் ஒரு தேவனுடைய பிள்ளையோடு இருந்தால் தேவ சித்தத்துக்குட்பட்டு அவன் கேட்பதையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். நாம் அறியாத ஒரு கரம் நம்முடைய தலையின் மேல் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி தேவனுடைய கரம் நம்ம மேல் இருக்கும்பொழுது தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்கன்னா, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தனால ராஜா நான் கேட்டதையெல்லாம் எனக்கு கொடுத்தார் என்று எஸ்ரா பதிவிடுகிறார். தேவனுடைய தயவுள்ள கரம் அந்த வேதபாரகனுடைய தலையின் மேல் இருந்ததுனால அவன் கேட்டதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இந்த காலவேளையில் நாம் கேட்டதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருப்பதில் நாம் கவனமாக இருக்கணும். தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனம் நீங்கள் வாசிங்கன்னா,
சாலமோன் கேட்டதை எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார். கேளாத ஒன்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஆண்டவர் கேட்காமலே கர்த்தர் கொடுத்தார். அவன் ஞானமாய் ஞானத்தை கேட்டான், உணர்வுள்ள இருதயத்தை கேட்டான். நாமும் கூட உணர்வுள்ள இருதயத்தை ஞானத்தை நாம் கேட்கும்போது கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். யாத்திராகமத்துடைய புஸ்தகம் நீங்கள் அதில் வாசித்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திட்ட என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. அவருடைய கண்களில் ஆண்டவர் தயவு கிடைக்க உதவி செய்தார். இஸ்ரவேல் மக்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. அதனால் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. வெள்ளியும் பொன்னையும் கேட்டாங்க. இப்படியாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்தரை கொள்ளையிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம், கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்தால் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நம்முடைய ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்துக்கு உடனடி பதிலையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் அதே மக்களை நீங்கள் வாசிங்கன்னா சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 15 மற்றும் 14வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, அவர்கள் இச்சித்ததை கர்த்தர் கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். இச்சையோடு நாம் எதையும் கேட்கக்கூடாது. சுய இச்சையை நிறைவேற்றும்படியாக மாம்ச வெறி கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி சண்டை போட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுத்துருவாரு. ஆனால் கூடவே அழிவும் வரும் என்பதை மறந்துடக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் போராடி அவங்க இச்சித்து காடையை கேட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரு, அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் என்று வேதம் பதிவு செய்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நாம் சமாதானத்தோடு எதை கேட்கும்போது நிச்சயமாக அதை கர்த்தர் கொடுக்கிறார். தேவனுடைய கரம் ஒரு பிள்ளையின் மேல் இருக்கும்போது அவன் கேட்பதையெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். நாமும் கூட நாம் கேட்பதை கர்த்தர் நிச்சயமாக தருவார். இரண்டாவதாக, தேவனுடைய கரம் ஒரு பிள்ளையின் மேலே தேவ பிள்ளையின் மேலே இருக்கும்போது இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ பாதுகாப்புக்குள்ளே அவன் இருப்பான். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்கன்னா, தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தால் நான் எருசலேமுக்கு வந்தேன் என்று எஸ்ரா பதிவிடுகிறார். எருசலேம் என்பது அப்பத்தின் வீடு, சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்குள்ளே வருவது கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு சபைக்குள்ளே அழைத்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. ஆராதனை தவற விடுறாங்க, ஆராதனை அலட்சியமாக நினைக்கிறாங்க. அதை விட அவங்களுக்கு முக்கியமான வேலை இருப்பதை அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆராதனைக்கு வருவதை விட பெரிய வேலைக்கு போகிறது கௌரவம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தருடைய கரம் உங்க மேலே இல்லைன்னா நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. நீங்கள் ஆலயத்தை தவிர்க்கிறீங்க, ஆராதனை தவிர்க்கிறீங்கன்னா உங்க மேலே கர்த்தருடைய கரம் இல்லை என்கிற பரிதாப நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. எஸ்ராவின் மேலே கர்த்தருடைய கரம் இதனாலே அவன் எருசலேமுக்குள்ளே வந்தான். எருசலேம் என்பது அப்பத்தின் வீடு, தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். தேவனுடைய ஆலயம் பேழைக்கு ஒப்பிட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் பேழை கதை செய்ய சொன்னார். எல்லாரையும் பேழைக்குள்ள நோவா அழைத்தார். ஆனால் எல்லாரும் நோவாவை பார்த்து கேலி செய்தாங்க, பேழையை பார்த்து கேலி செய்தாங்க. மழையை பார்க்காத ஜனங்கள், அழிவை பார்க்காத ஜனங்கள் ஆண்டுடைய கோபத்துக்கு உள்ளாகி பாவத்தின் மேலே பாவத்தை செய்து பரிகாசம் பண்ணினாங்க. பரிகாச உதடுகளோடு அவங்க காணப்பட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் இறங்கியது. ஒரு நாள் மழை வந்தது, எல்லாரும் அழிந்து போனாங்க. பேழைக்குள்ள இருக்கிறவர்கள், எருசலேமுக்குள்ள வந்தவர்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள தேவ சமூகத்துக்குள்ள வந்தவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தேவ சமூகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, அழிவிலிருந்து பாதுகாக்கிற வல்லமை சபைக்குள்ள இருக்கிறது. சபைக்குள்ளே விக்கினம் கடந்து போக மட்டும் நீங்க அடைக்கலமா இருக்கிற இடம் தான் இந்த சபை. சபை என்பது நரகத்துக்கு தப்புவிக்கிற ஒரு இடம். சபை என்பது பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிற ஒரு பாதை, ஒரு இடம். சபை என்பது நம்மை போஷிக்கிற ஒரு இடம். சபைக்குள்ளே இருப்பவர்கள் தேவனுடைய கரத்துக்குள்ளே, பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறார்கள், அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறார்கள். சபைக்குள்ளே இருக்கிறவங்க, பேழைக்குள்ளே இருக்கிறவங்க கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசனை, பேழைக்குள்ளே இருக்கிறவங்க கர்த்தர் நினைவு கூர்ந்தார். நீங்கள் சபைக்குள்ளே கர்த்தருடைய இருதயத்துக்குள்ள நீங்கள் இருப்பீங்க. அவர்களுக்கு கர்த்தர் யோசிக்கிறார். அவளுக்கு புதிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தார். பேழைக்குள்ள இருந்தவங்களுக்கு புதிய உலகத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த காலவேளையில் நாம் தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய கரத்தை நம்ம மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவ சமூகத்தில் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இருக்குது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்ததுன்னா நீங்கள் அழைக்காமலே தேவ சமூகத்துக்கு வருவீங்க, ஆலயத்துக்கு வருவீங்க. கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. கர்த்தருடைய கரம் இருந்தால் நீங்கள் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. தேவ சித்தத்துக்கு உட்பட்டு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்ததுன்னா கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். மூன்றாவதாக, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்ததுன்னா நிச்சயமாக கர்த்தர் செய்கிற முக்கியமான காரியம், ஒரு நன்மையும் குறைவில்லாமல் உங்களை நடத்துகிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 8:22 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் அங்கே தீமைக்கு விலக்கி நன்மை குறையாமல் அந்த எஸ்ராவை கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவர் மேலே நன்மையாக இருந்தது என்று வாசிக்கிறோம்.
கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்ததுன்னா நன்மைக்கு நீங்கள் குறைவே இருக்காது. கர்த்தர் உங்களை நிறைவாக நடத்துவார். 1 நாளாகும் 4:10 நீங்கள் வாசிங்கன்னா தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருந்ததுன்னா. யாபேஸ் அதை அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய கரம் என் மேலே இருந்ததுனால தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, உங்களோட கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று எஸ்ரா மன்னிக்கணும் யாபேஸ் அந்த ஜெபத்திலே அதை பதிவு செய்கிறார். தேவனுடைய கரம் உங்க கூட இருந்ததுன்னா நீங்கள் தீமைக்கு விலக்கப்பட்டிருப்பீங்க, தீமை உங்களை அணுகாது. எஸ்ரா 8:22 சத்துருவின் கைக்கு உங்களை விலைக்கு நன்மையை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். தேவனுடைய நன்மையை நீங்கள் போஷிப்பீங்க, நீங்கள் ருசிப்பீங்க. யாருக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் 34:10 படி அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே நீங்கள் கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையக்கூடாது. எபிரேயர் 11:6 அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் அவரை தேடும்போது பலன் அளிப்பார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது ஒரு நன்மையும் குறைவு விடாமல் கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே நன்மையாக இருக்கும்பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்ததுன்னா நீங்கள் சபைக்குள்ளேயே இருப்பீங்க. தேவ திட்டத்தின்படி நீங்கள் கேட்குறதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கடைசியாக கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியானவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைப்பீங்க. எல்லாருக்கூடையும் நீங்கள் ஐக்கியம் வைக்க மாட்டீங்க. அந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் 7:28 தலைவர்களை என்னோடு கூட சேர்த்து கொண்டேன். கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததுனால தலைவர்களை ஒன்று கூட்டுவது மிக சாமானியமான காரியம் அல்ல. தலைமைத்துவத்தோடு நீங்கள் இணைந்து கொள்வீங்க. உங்களோட அநேக தலைவர்கள் அநேக ஆலோசனைகள் உங்களை நேர்த்தியான பாதையில் நடத்துவதற்கு நல்ல ஐக்கியத்தை கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் இன்னைக்கு நம்ம படுகொலியில் கொண்டு போய் தள்ளுறது. நல்ல நண்பர்கள் நல்ல வழி நடத்துவாங்க. உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தா கண்டுபிடிச்சலாம் நீங்கள் யாருன்னு. என் ஃப்ரெண்டை காட்டு நான் யாருன்னு உனக்கு சொல்லிடுவேன் மாதிரி, உன் ஃப்ரெண்டை நீ காட்டு நீ யாருன்னு உனக்கு சொல்கிறேன் மாதிரி. நிச்சயமாக நம்முடைய நண்பர்கள் தான் நம்முடைய நேச்சரை நம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவாங்க. நல்ல நண்பர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிக்கணும்னா கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கணும். உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நல்ல நண்பர்கள் குட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கணும். உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இல்லைன்னா நீங்கள் நல்ல நண்பர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்ராவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தனால தலைவர்களை அவர்களோடு சேர்த்து கொண்டான். அவர்களோடு கூட சேர்ந்து காரியங்களை தேவாலயத்தை கட்டும் பணியில் அவன் இறங்கினான். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்வது முக்கியமான காரியம், கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். எது நீங்கள் உங்கள் மேலே இருக்குதோ இல்லையோ கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கர்த்தருடைய கரம் இருக்கும்போது நமக்கு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். லூக்கா 15:13 இளைய குமாரன் தன்னுடைய ஆசையெல்லாம் அப்பாட்ட சண்டை போட்டு கேட்டு வாங்கிட்டு தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமாய் தன்னுடைய ஜீவியத்தெல்லாம் தன்னுடைய ஆசையெல்லாம் அழிச்சு போட்டான். இன்றைக்கி நம்முடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணம் துன்மார்க்கமான நண்பர்கள், துன்மார்க்கமான ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். நம்ம நல்ல சபையோடு ஐக்கியமாக இருப்போம். நல்ல நண்பர்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாக கர்த்தருடைய கரத்தை நம்ம மேல் இருக்கிற கரத்தை காத்துக்கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை நேர்த்தியான பாதையில் நடத்துவார். 4 முக்கியமான காரியங்களை கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக கொண்டு வந்து தரும். முதலாவது, தேவ திட்டத்தின்படி நாம் கேட்கிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு தரும் கர்த்தருடைய கரம். 2வது, தேவனுடைய பாதுகாப்பில் நம்மை வழி நடத்தும். 3வதாக, ஒரு நன்மையும் குறைவில்லாமல் தீமைக்கு விலக்கி கர்த்தருடைய கரம் நம்மை வழிநடத்தும். கடைசியாக, சரியானவர்களோடு ஐக்கியப்படும்படியாக கர்த்தருடைய கரம் நம்மை வழிநடத்தும். இந்த வழிநடத்தலுக்கு கூட நாம் தங்கியிருப்போம். நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த 10வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே உடைய வார்த்தையோடு சந்திக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கேட்ட நம்முடைய மக்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகள் மேல் தங்கியிருந்து நேர்த்தியான பாதைகளை நடத்தி செல்வதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய கரம் உங்களை நேர்த்தியாய் நடத்துவதாக.